தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருப்பதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தும் பணிகளில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் பாமக இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது டிடிவி தினகரனும் இணைந்திருக்கிறார். பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருப்பதன் மூலமாக இந்த முறை அதிமுக அமமுக ஒரே கூட்டணியில் போட்டியிடுவது கூடுதல் பலமாக அமையும் என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சில மாதங்களுக்கு முன்பாக என்டிஏ கூட்டணியின் மீதான விமர்சனங்களை முன்வைத்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய டிடிவி தினகரன் தற்போது மீண்டும் என்டிஏ கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் லதா விவரங்களை வழங்க நாம் கேட்கலாம். லதா, தற்போதைய நிலை என்னவாக இருக்குங்க? ஷாம், வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கிறது. இதற்கிடையே என்டிஏ தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியை எப்படியாவது வலுவாக்க வேண்டும், கூட்டணிக்கு பிரிந்து சென்றவர்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் பாஜக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கிடையே தான் டிடிவி தினகரனோடு பல கட்ட பேச்சுவார்த்தைகளையும் கூட முன்வைத்து இருந்தார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறியிருந்தார். வெளியேறிய போது அவர் பல்வேறு விமர்சனங்களையும் கூட வைத்திருந்தார். தமிழக பாஜக மீதாக இருக்கட்டும், அதிமுக மீதாக இருக்கட்டும், நேரடியாக பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார். அதிலும் எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்களை எல்லாம் பேசியிருந்தார். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி திமுக என்றும், துரோகத்திற்கு நாங்கள் முடிவு கட்டுவோம் என்றும் பல்வேறு விஷயங்களை கடந்த 1 மாதத்திற்கு முன்பு வரை பேசியிருந்தார். இதற்கிடையேதான் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைந்திருக்கிறார். எப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணி என்ற ஒரு பிம்பம் இருக்கிறது, அதுபோன்று தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியாக மாற்ற வேண்டும். எப்படியாவது வரும் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றே தீர வேண்டும், பாஜக கூட்டணி எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தான் பாஜக இத்தனை விஷயங்களையும் இத்தனை ஆலோசனைகளையும் முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில தான் சமீபத்தில் என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற டிடிவியோடு பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது மீண்டும் பாஜக இந்த முயற்சியில் வெற்றிகரமாக மீண்டும் டிடிவியை இணைத்து இருக்கிறார்கள். ஓபிஎஸும் கூட கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற நிலையில அவருடனும் அந்த பேச்சுவார்த்தை என்பது பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்டது. இருப்பினும் ஓபிஎஸ் இபிஎஸ் இவர்களுக்கு இடையேயான அந்த கருத்து வேறுபாடு காரணமாக அவர் கூட்டணிக்குள் தற்பொழுது வரை இறுதி செய்யப்படாமல் தான் இருந்து கொண்டு இருக்கிறார். இதற்கிடையே டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருப்பது தற்பொழுது இறுதி செய்யப்பட்டு பியூஷ் கோயலோடு சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் 4 நாட்கள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார். ஒருபுறம் 23ஆம் தேதி பிரதமரினுடைய நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக வருகை தந்திருந்த அவர் அந்த நிகழ்ச்சியில கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் ஒரு சேர மேடையேற்றக்கூடிய அந்த திட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கேற்ற வகையில் கூட்டணி கட்சிகளோடு அந்த இறுதி செய்து அவர்களை மேடையேற்றக்கூடிய வகையில பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டத்திற்கு, அந்த என்டிஏ பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக ஒரு 3 நாட்கள் முன்னதாகவே தமிழகத்திற்கு வருகை தந்து விட்டார். பல கட்டங்களாக பல்வேறு கட்சியினுடனும் அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு புறமாக தற்பொழுது டிடிவி தினகரனோடு அந்த கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டு விட்டாகியது. அதற்கான ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அல்லது கையெழுத்தாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருக்கிறது. அது நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். இதற்கிடையே தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணியில் மேலும் பல கட்சிகளையும் கூட கொண்டு வருவதற்கான அந்த பணிகளானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேமுதிகவாக இருக்கட்டும், அதே போல பார்த்தோம்னா புதிய தமிழகம் சார்பில் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. 23ஆம் தேதி கிருஷ்ணசாமியும் மேடையேற இருக்கிறார் என்றும் கூட நமக்கு தகவலாக தெரிய வருகிறது. இப்படி என்டிஏ கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி என்ற ஒரு பிம்பத்தை தமிழக மக்கள் முன்னிலையில் நிறுத்தி நீங்கள் எப்படி எங்களை பொருந்தா கூட்டணி, வலுவில்லாத கூட்டணி, தேர்தல் நேரத்தில் பிரிந்து சென்று விடுவார்கள் என்றெல்லாம் சொன்ன ஒரு விமர்சனங்கள் எல்லாம் வைத்த ஒரு நிலையில நாங்கள் வலுவாக இருக்கிறோம், தமிழகத்தில் இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்ற ஒரு வகையில மெகா பொதுக்கூட்டமாக ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்த பாஜக திட்டமிட்டு இருக்கிறது. அதற்கேற்ற வகையில
கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் ஒரு சேர மேடையேற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்புல தீவிர பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற வகையில தான் பியூஷ் கோயல் நேற்று இரவு சென்னைக்கு வருகை தந்திருந்தார். இதற்கிடையே இன்று டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து கூட்டணியை இறுதி செய்து வெளிப்படையாக அறிவித்து இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இரண்டு தரப்பும், பாஜக தரப்பும் டிடிவி தினகரன் இரண்டு தரப்பும் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து இரண்டு தரப்பும் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். மேலும் சற்று நேரத்திற்கு முன்புதான் அவரினுடைய டிடிவியினுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்ட டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து அவரும் கூட இதை உறுதிப்படுத்தி இருந்தார். அதாவது நாங்கள் எங்களுக்குள் இருப்பது, அதாவது அதிமுக அமமுகவுக்குள் இருப்பது பங்காளி சண்டைதான். அம்மா ஆட்சி அமைய வேண்டும், மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி அமைய வேண்டும், அதற்கு அமமுக உறுதுணையாக இருக்கும், அதனால்தான் பியூஷ் கோயலை சந்திக்க செல்கிறேன் என்று குறிப்பிட்டு விட்டுதான் இங்கே வருகை தந்திருந்தார். அதற்கேற்ற வகையில தான் தற்பொழுது இந்த கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணியை எப்படியாவது வலுவாக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய ஒரு முனைப்பாக இருக்கிறது. டிடிவி தினகரன் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வரை அதிமுகவை இப்படி விமர்சனம் செய்கிறாரே, இவர் கூட்டணிக்குள் வருவாரா மாட்டாரா அல்லது டிவிகே உடன் செல்கிறாரா என்றெல்லாம் பல்வேறு வியூகங்களாக சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. இருப்பினும் பாஜகவினுடைய தீவிர முயற்சியின் காரணமாக தற்பொழுது மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வருகை தந்திருக்கிறார். மேலும் அவர் இரட்டை இலக்கங்களில் தொகுதிகளை கேட்டு வருவதாகவும் நமக்கு தகவல்கள் கொண்டிருக்கிறது. 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதும் அவர் என்டிஏ கூட்டணியில் இருந்த நிலையில 2 தொகுதிகளை அவர் பெற்று அமமுக தரப்பில் போட்டியிட்டார்கள். இதற்கிடையே அவர் வரக்கூடிய தேர்தலில் என்டிஏ சார்பில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அமமுக வேட்பாளர்கள் இந்தந்த தொகுதிகளில் இவர்கள்தான் வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டு 11 தொகுதிகளுக்கு தன்னுடைய அமமுக வேட்பாளர்களை ஏற்கனவே டிடிவி தினகரனும் அறிவித்து விட்டார். இதற்கிடையே தான் தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எத்தனை தொகுதிகள் கொடுக்க போகிறார்கள்? ஒரு புறம் 7+1 ராஜ்யசபா சீட் என்று சொல்லப்படுகிறது. அல்லது கூட குறைய கொடுக்கிறார்களா, இல்லை டிடிவி தினகரன் கேட்பது போல் இரட்டை இலக்கத்தில் கொடுக்கிறார்களா என்பதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள்ல நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரன் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்து பியூஷ் கோயலை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். 11 மணி அளவில் வருகை தந்திருந்தார். அவரை நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வரவேற்று இருந்தார்கள். இதற்கிடையே சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனவே தற்போது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும் கூட்டணி கையெழுத்து ஒப்பந்தமாகிறதா அல்லது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பா, கூட்டணியை உறுதி செய்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற அறிவிக்கக்கூடிய வகையிலான ஒரு சந்திப்பா என்பது நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். அந்த வகையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் டிடிவி தினகரன் மேலும் பாஜக தேசிய தலைவர் தேசிய நிர்வாகிகளும் கூட இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து தெரியப்படுத்த இருக்கிறார்கள்.